ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? துரோகம், பல வகையான துரோகம் இருக்குது. ஸோ சில துரோகங்கள் நாமே அனுபவிச்சிருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எல்லா துரோகமும் ஒரு குடும்பத்திலே நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் உலகத்துக்கே தெரிஞ்ச குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இப்போ நம்ம சில சமயம் நியூஸில் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ 2-3 நாள் முன்னாடி கூட கேரளாவில் மாமியார், ஒரு 80 வயது மாமியாரை மருமக அடிக்கிற வீடியோ வந்தது. அப்புறம் அந்த மருமகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாமியார் டாக்டருடைய ஒய்ஃப். ஸோ எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அந்த டாக்டர் இறந்துட்டார். ஸோ அவங்களுடைய மகன் ஃபஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ அந்த பொண்ணு தான் அடிச்சது. அந்த பொண்ணுக்கு 2 குழந்தையும் இருக்குது. ஸோ குழந்தையும் அடிக்க சொல்கிறாங்க. இதை அவங்க அந்த மாமியாருடைய மகனுடைய நண்பன் வீடியோ எடுத்து வைரல் ஆக்கியிருக்கிறார். ஸோ இதை பார்க்கும்போது பதப்பதைக்குது. ஆனாலும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னும்பொழுது நமக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரியாது இல்லையா? அந்த மாமியார் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து, அல்லது இந்த மகன் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த சீனில் அந்த பொண்ணு பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனை ஒரு விதத்தில் கடவுளோட தண்டனை இப்படி தான் இருக்கும் இல்லையா? இப்போ சப்போஸ் அந்த மாமியாரையே கூட ஒரு டைமில் கொடுமைப்படுத்தியிருக்கலாம், ஏதோ இருக்கலாம். அல்லது அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபையே இந்த 2வது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ ஏதோ பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் அதே மாதிரி அந்த மாமியார் இந்த மருமகளையே கூட கொடுமைப்படுத்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு சொல்லப்படுற ரீசன் அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, அதை எழுதி கொடுக்கல, அந்த கோபத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்க என்ன தப்பு அதை பார்த்தோன்னே உலகம் ஃபுல்லாக என்ன சொல்லுது? இது தப்பு, அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படி தான் சொல்லுது இல்லையா? அப்போ கடவுளே விட்டுறார், உலகமே இதுக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பண்ணது தப்பாக ரைட்டா உலகம் சொல்லட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நம்முடைய பாவங்களும் கூட, நம்ம பாவம் செய்கிறதுக்கு எது வேணும்னாலும் காரணமாக இருக்கலாம் இல்லையா? ஒருத்தர் பண்ண டார்ச்சர் தாங்காமல் நம்ம திருப்பி அடிக்கலாம். அந்த அடிக்கிற சீனை மட்டும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து கடவுள் கேட்பார், இது சரியா அல்லது தண்டனைக்குரியதா? அப்போ உலகம் என்ன சொல்லும்? கண்டிப்பாக தண்டனைக்குரியதுன்னு தான் சொல்லும் இல்லையா? ஏன்னா அடிக்கக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக உலகியல் சட்டமே அதான சொல்லுது இல்லையா? அவங்கள அது மாதிரி ஏதோ ஒருத்தர் பண்ணால் அடிக்கவே வந்தாலும் கூட அதை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமே தவிர நீங்கள் திருப்பி அடிக்கக்கூடாது. அப்போ என்னென்னா ஏதோ சட்டத்தையே உங்கள் கையில் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடுது அப்படின்னு எல்லா நாட்டு சட்டமுமே அதை எதிர்க்க தான் செய்யுது. ஸோ இந்த நியூஸில் இந்த செய்தி அவங்க ஒன்றும் பிரபலமானவர்கள் கிடையாது. இந்த சம்பவம் பிரபலமாக இருக்குது, அவ்வளோதான், வைரலான காரணத்தினால. ஆனால் ஒரு பிரபலமானவர்கள் வாழ்க்கை அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் பிரபலமாக இருந்தால், ஸோ அப்படி ஒரு விஷயம் இப்போ சமீபமாக ஒன்று நடந்தது. ரேமண்ட் குழுமம் இல்லையா? ரொம்ப ஃபேமஸ் டெக்ஸ்டைல், ரேமண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இந்தியாவிலே நம்பர் 1 டெக்ஸ்டைல்ஸ். அந்த ரேமண்டுடைய தலைவர் கௌதம் சிங்கானியா, அவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணுறார் அப்படின்னு செய்தி வருது. அவருக்கே 58 வயசு ஆகுது. என்ன 58 வயசில் டைவர்ஸ் அப்படின்னா, அவர் போய் மனைவியோடைய ரூமில் பாத்ரூம் யூஸ் பண்ண போனார். ஸோ அப்போ மனைவிக்கும் அவருக்கும் இடையில் பிரச்சனை வந்தது, அதனால் டைவர்ஸ். என்னடா பாத்ரூம் போகிறதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சா டைவர்ஸ் வருமா அப்படின்னு தான் எடுத்த உடனே தோணும் இல்லையா? மனைவியோடைய ரூமில் போய் பாத்ரூம் ஹஸ்பண்டு போகிறது என்ன பெரிய பிரச்சனையா? அப்படின்னா அவங்க ஏற்கனவே பிரச்சனையினால தனியாக தங்கி இருப்பாங்க. ரொம்ப நாளாக ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம். ஸோ அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து, அது தீபாவளி டைமில் நடக்குது. தீபாவளிக்கு அந்த ரேமண்டில் அவார்டெல்லாம் கொடுப்பாங்க அச்சீவர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு இவங்களுக்கு அழைப்பு வந்தது. மதியம் கால் வந்தது, இவங்க போகலை. ஏன்னா அங்கே ஆக்சுவலாக பயங்கர அடிதடியெலாம் நடந்திருக்கு. பயங்கரமாக
அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அடி விழுந்திருக்குது. ஒய்ஃப் வந்து நவாஸ் மோதி சிங்கானியா. ஸோ ஒய்ஃபுக்கு குழந்தைக்கெலாம் அடி விழுந்திருக்கு. ஸோ இப்போ போனால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு கால் வருது, அப்பயும் போகலை. அதுக்கப்புறம் கால் வரும்போது இவங்களுக்கு தோணுது என்ன அப்படின்னா, இவங்க மாமனார் மாமியார்லாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த டைம் கூட அவங்களுக்கு வலியுறுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, அந்த ஃபங்க்ஷனில் வந்து அந்த தலைவருடைய மனைவி வந்து ஒரு காடஸ் மாதிரி. ஸோ தீபாவளி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோடு நீங்கள் போய் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிட்டாவது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு இவங்க போகிறாங்க. அழைப்பு வந்ததுனால தான் போகிறாங்க. ஆனால் செக்யூரிட்டி வச்சு உள்ளே விடலை, வெளியிலே இருந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டே அப்படின்னா, அந்த டைவர்ஸ் பிரியுது அந்த டைம் வந்து கௌதம் சிங்கானியா இந்த மனைவியை வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறார். செக்யூரிட்டியை வச்சு போலீஸெல்லாம் வச்சு கூட தள்ளுறார். ஸோ அப்படி வெளியேறினாங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு இன்விடேஷன் வந்ததன் பேரில் போகிறாங்க. போனாலும் இவங்களுக்கு உள்ள அனுமதி இல்லை. ஸோ அப்போ தான் அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே வீடியோ எடுத்து வைரல் ஆக்குறாங்க. இது வந்து ஒரு வாரம் முன்னாடி, ஒரு மாதம் முன்னாடி நடந்த நியூஸ். அந்த நேரத்தில் வந்து இது வந்து என்ன, இதுக்காக இது வந்து ஒரு விதத்தில் மனைவிக்கு துரோகம் தானே, மனைவியை துரத்துறது. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, அதே நேரத்தில் கௌதம் சிங்கானியோடைய அப்பா, அவர் தான் இதுக்கு முன்னாடி சேர்மேனாக இருந்திருக்கிறார் இந்த ரேமண்ட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு குடும்ப பிஸ்னஸாகவே நடக்குது. ரேமண்ட், ஜேகே கெமிக்கல்ஸ், ஜேகே பிளாஸ்டிக்ஸ், ஜேகே சிமெண்ட்ஸ், இது ஒரு பெரிய அந்த சிங்கானியா ஃபேமிலின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஜென்ரேஷன்லேருந்து அது வருது. ஸோ அப்போ அந்த கௌதம் சிங்கானியாவுடைய அப்பாவை கேட்கும்போது, அவர் முன்னாள் மேனேஜிங் டைரக்டர் இல்லையா, ஸோ அவரை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என் பையன் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், நான் வந்து என் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என் பையனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். ஆச்சரியமாக இருக்குது, என்னடா மகனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என்னுடைய வீட்டை விட்டு என்னையே துரத்திட்டான் என் பையன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறார். இது என்ன இது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா, அவர் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார், இன்கம்ப்ளீட் மேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரேமண்ட் ஷூட்டிங்ஸ் தி கம்ப்ளீட் மேன் அப்படின்ட்டு வரும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான்றது. அதை வந்து அவர் அதை வச்சு எழுதலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறாரு. அந்த புக்கு ஃபுல்லாக எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு அறிவுரை கொடுக்கறது. தயவு செய்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்களுடைய சொத்தை கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, ஆனால் உயிரோடு இருக்கும்போது கொடுக்காதீங்க. இறந்த பிறகு அவங்களுக்கு போகிற மாதிரி உயில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதைத்தான் நான் மிகப்பெரிய தவறு செய்தேன் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து 37% ஷேர் இருக்குது அந்த ரேமண்டில். ஸோ அது பப்ளிக் ஷேர் விட்டு தான் பெரிய பெரிய கம்பெனி நடக்கும் இல்லையா. ஸோ இவருக்கே 37% இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக 100% அப்படியே அவருடைய பையன் கௌதம் சிங்கானியா பேரில் எழுதுகிறார். ஸோ இதனால தான் இது எழுதின உடனே அது வரைக்கும் நான் பார்த்த கௌதமாக அவன் பேரில் ஷேரை மாற்றி அவனை வந்து இதுக்கு சேர்மேன் ஆக்கின பிறகு அந்த பணம் வருது, பவர் வருது, ஈகோ வருது, அகங்காரம் வருது, பேராசை வருது. நான் கொஞ்சம் கூட அதுக்கு முன்னாடி பார்க்காத ஒருத்தனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ என்னையே துரத்திட்டான். அவன் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் வந்து எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிக்கிட்டே இருப்பான். இப்போ பாருங்கள், நான் வந்து வாடகை வீட்டில் வாடகை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். என்ன பண்ணுறது? நான் கத்தலாம், புலம்பலாம், ஆனால் அதனால் என்ன யூஸ் இருக்குது? ஸோ நான் வாழ போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தானே, ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இருக்க போகிறேன், நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் என்னுடைய மருமகளுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவை அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையுமே ஒரு ரிவர்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நடந்தது, இதுக்கு பின்னாடி கர்மா எப்படி வருது, என்ன தப்பு பண்ணதுனால இது நடந்துச்சு,
அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இப்படி நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லோரும் ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பார், அந்த கௌதம் சிங்கானியா இப்போ இருக்கிற சேர்மேன். அதில் வந்து கீழே எல்லோரும் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இது இந்தியா நாடு, இங்கே நாங்கள் கர்மாவை நம்புகிறோம், நீ எப்படி அனுபவிக்க போகிறேன்னு நாங்கள் பார்க்க தானே போகிறோம். நீ வேணால் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பெரிய புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் நீ பண்ணது பெரிய தப்பு. ஸோ அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீர்வ, அதை பார்க்குறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்டும் இருக்கும், ஒரே ஒரு கமெண்ட்டை தவிர. அது என்ன கமெண்ட்டு இருந்தது அப்படின்னா, இந்த கௌதம் சிங்கானியோடைய அப்பா, அவர் பேர் வந்து விஜய்பத் சிங்கானியா, அவர் தன்னுடைய மூத்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்காமல் அவனை வந்து துரத்திட்டு இந்த சின்ன பையன் கௌதம் சிங்கானியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு எல்லா சொத்து பதவி அனைத்தையும் சின்ன பையனுக்கு கொடுத்தார் இல்லையா, அதற்கான கர்மாவைத்தான் அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு போட்டுச்சு. எல்லாருக்குமே ஷாக்கு. கீழே எல்லாம் கமெண்ட்ல அப்படியா, இது என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய நியூஸ் சேனலில் இதை பற்றி சொல்லும்போதெல்லாம் அவருடைய ஒன்லி சன் கௌதம் சிங்கானியாவுக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை, கௌதம் சிங்கானியாவுக்கு இவர் அந்த ஷேருடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 1000 கோடி மதிப்புள்ள ஷேர் வந்து கொடுத்துருக்காரு. 1000 கோடியோ 100 கோடியோ மதிப்புள்ள ஷேரை வந்து தன்னுடைய மகனுக்கு கௌதம் சிங்கானியாவுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அது அப்படி சொல்லும்போதே தன்னுடைய ஒரே மகனான கௌதம் சிங்கானியாவுக்கு அப்படின்னு தான் நியூஸ்லேயே சொல்கிறாங்க. அப்படின்னா இவர் மட்டும் இப்படி காமெண்ட் போடுறாரு அப்படின்னு பார்த்து இன்னும் பின்னாடி தேடி போய் பார்த்தா உண்மையிலே அவருக்கு வந்து மதுபதி சிங்கானியா அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான், பெரிய பையன். ஸோ அப்போ பிரச்சனை நடந்துருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, பிரச்சனையே இதுதான், அந்த 2000 வாக்கில் வந்து இந்த சொத்தை பிரித்து 2 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அதில் வந்து ஏதோ, அதாவது மெயினான ஆளாக இந்த இளைய மகன் கௌதம் சிங்கானியாவுக்கு அவரை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கி, ஸோ அதோடைய துணையில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் அவரை பொறுப்பாக போடுறதா இருந்தது. ஸோ அதில் அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வந்து, இதுக்கு நீ எனக்கு எதுவுமே கொடுக்காமலே போயிடலான்னு நினச்சாரோ என்னவோ தெரியல, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு இந்தியாவை விட்டு அவருடைய மனைவி 2 குழந்தைங்கள அழைச்சிட்டு சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர் சிட்டிசனாக ஆகிட்டார். ஸோ இது வந்து 2000 வாக்கில் நடக்குது. அடுத்தது 16 வருடம் கழித்து, ஒரு 98, 99 நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 16 வருடம் கழித்து அந்த மதுபதி சிங்கானியோடைய குழந்தைங்க இருக்கிறாங்க பாங்க, அவங்க வந்து கேஸ் போடுறாங்க மும்பை ஹைகோர்ட்டில். என்ன கேஸ் போடுறாங்க அப்படின்னா, எங்களை கருத்தில் கொள்ளாமல் எங்கள் அப்பா இப்படி பண்ணியிருக்காரு, ஏன்னா தாத்தா சொத்து பேரனுக்கு வந்து தானே ஆகணும், அது வேண்டான்னு எப்படி அப்பா சொல்ல முடியும், அதனால் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க விஜய்பத் சிங்கானியாவை எதிர்த்து. இது 2015 நடக்குது. அப்போ விஜய்பத் சிங்கானியா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒன்றும் பாரம்பரிய சொத்து கிடையாது, பாரம்பரிய சொத்தெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி 97 நாங்கள் பிரித்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இது வந்து என் உழைப்பில் வந்தது, அதனால் இதை யாருக்கு கொடுக்கறதுன்றதுக்கு வந்து எனக்கு முழு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த மூத்த மகன் மதுபதி சிங்கானியாவுக்கு வந்து நான் எதுவும் கொடுக்காததுக்கு காரணம் அவனுக்கு வந்து வேலையில் பொறுப்பு கிடையாது, அதனால தான் ஒழுங்காக வேலை பார்க்கல, அதனால தான் அவனுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ மதுபதி சிங்கானியா வந்து அது வரைக்கும் அவர் நிறைய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவரும் ஒருத்தர், அவருக்கும் பதவி இருந்துச்சு, அவரும் நிறைய ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கார். ஸோ அதில் என்னென்ன அச்சீவ் பண்ண அப்படிங்கிறத அவரும் கோர்ட்டில் காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த பேரக்குழந்தைங்க ஒன்றும் சிங்கானியா குடும்பத்தின் வாரிசுதாரர்கள் கிடையாது, உண்மையிலே நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா, அதாவது மதுபதி சிங்கானியாவும் அவங்களுடைய மனைவி அனுராதாவுக்கு மட்டும்தான் நீங்கள் வாரிசு, சிங்கானியா குடும்பத்துக்கு வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார்.
ஸோ அதுக்கு மதுபதி சின்னான்யா வந்து ஒன்று சொல்லியிருப்பார், நான் வந்து வேலை ஒழுங்காக செய்யலை அப்படிங்கிறதுக்காக எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எங்கள் அப்பா என் தம்பி எல்லோரும் வந்து ஒழுங்காக தான் வேலை செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் என் மனைவிக்கு உரிய மரியாதையை வந்து எங்கள் அப்பா கொடுக்கல, அதனால தான் பிரச்சனை. மரியாதையாக நடந்துக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ மரியாதை நடந்துக்கலாம், அதுக்கு என்ன அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அப்படிலாம் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு விஜய்பத் சிங்கானியா கோர்ட்டுக்கு சொல்கிறார். ஆனால் இதில் என்னென்னா, ஒரு ஹவுஸ் ஜேகே ஹவுஸுன்ட்டு அதில் வந்து அது ஃப்ளாட்ஸ் நிறைய மாடி உள்ள 37 மாடின்னு நினைக்கிறேன், 37 மாடி உள்ள ஒரு ஃப்ளாட்டு. ஸோ அதில் வந்து 50% ஷேர் வந்து இந்த மதுபதி சிங்கானியா பெரிய பையனுக்கு இருக்குது. அந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு மறுபடியும் கட்டணும் அப்படின்ட்டு கௌதம் சிங்கானியா சொல்லிடுறார், அறிவிக்கிறார். உடனே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை நிறுத்துறதுக்கு கேஸ் எல்லாம் வேற போடுறார் அவங்க அண்ணன் மதுபதி சிங்கானியா. அப்போ அதுக்கும் வந்து அவங்க அப்பா விஜய்பத் சிங்கானியா என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, இது வந்து எல்லாருடைய நலன் கருதி தான் நாங்கள் இதை பண்ணுறோம், இதெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்ட்டு தன்னுடைய சின்ன பையனுக்கு ஆதரவாகவே அவர் பேசுகிறார். ஸோ மொத்தத்தில் வந்து பெரிய பையனுக்கு எதிராகவே தான் ஃபுல்லாகவே அவர் கேஸ் போட்டதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறார். இன்னும் கேட்டிங்கன்னா, இதுவே வந்து ஒரு விதத்தில் பெரிய பையனை வெளியேற்றுறதுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் மதுபதி சின்னானியா வந்து அதுக்கு வந்து கேஸ் போடுறார். ஸோ அது அப்பாவும் சின்ன பிள்ளையும் சேர்ந்து பிளான் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு அதை மீண்டும் இடிச்சிட்டு அல்லது புதுப்பிக்கிற வேலை நடக்கும் பொழுது அங்கே இருந்தவங்க எல்லாம் காலி பண்ணுறாங்க. அங்கேயே தான் இவரும் இருக்கார், விஜய்பத் சிங்கானியா. அவருமே காலி பண்ணி வேறு இடத்துல வாடகைக்கு இருக்கிறார். ஆனால் அப்போ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, திரும்ப வரும்பொழுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9,000 ரூபாய் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஃப்ளாட்டு வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. ஏன்னா இவங்க மறுசீரமைக்கிறாங்களே, அதனால் சரி ஓகேன்ட்டு எல்லோரும் போயிடுறாங்க. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு ரெடி ஆகிடுச்சு பில்டிங். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்பாவுக்கே ஷாக் ஆகுது இல்லையா. இவர் வந்து பெரிய பையனுக்கு ஆப்பு வைக்கலான்னு நினச்சாரு, ஆனால் அவன் அப்பாவுக்கும் சேர்த்து தான் சின்ன பையன் ஆப்பு வைக்கிறான்றது அவருக்கு தெரியல. ஏன்னா அப்பா கையில் காசு கிடையாது, ஃபுல்லுத்தையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இல்லையா. 100 கோடியோ 1000 கோடியோ அதை வந்து சின்ன பையனுக்கு கொடுத்தாச்சு, அப்பா கிட்டே எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து அப்பா எதிர்த்து கேஸ் போடுறார், சின்ன பையன் ரொம்ப பேராசை மிக்கவனாக மாறிட்டான் அப்படின்னு. அப்போ சின்ன பையன் கௌதம், அவர் தான் இப்போதைய சேர்மேன், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இதை வந்து நம்ம ஷேர் ஹோல்டர் மீட்டிங்லேயே கேட்டு பார்த்துலாம், எனக்கு கம்பெனி தான் முக்கியம் ஃபேமிலியை விட அப்படின்னு அவங்களுக்கு விடுறாங்க ஓட்டு போட. அப்போ ஷேர் ஹோல்டர் எல்லோருமே அந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான், அதாவது இந்த விஜய்பத்துக்கு அவர் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த 9,000ன்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக தான் ஓட்டு போடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர் வந்து அதிக லாபத்தை தானே பார்ப்பாங்க இல்லையா. 1,00,000 விற்றா தானே அவனுக்கு காசு வரும். இது வந்து செம்ம ஷாக் ஆகிடுச்சு விஜய்பத் சிங்கானியா அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்குள்ளே எடுக்க வேண்டிய முடிவை எதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இவர் ரிவீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து இல்லை எனக்கு வந்து கம்பெனி தான் முக்கியம், அதாவது மொத்தத்தில் என்னென்னா எல்லாருக்கும் ஆப்பு வச்சு எல்லாமே தானே வச்சுக்கணும் அப்படின்னு கௌதம் சிங்கானியா முடிவு பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக குடும்ப தொழில் இல்லையா. அந்த குடும்பம் வந்து இவருக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அவங்களுக்கு நிறைய அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. இதில் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக துரோகம்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஒருத்தர் விஜய்பத் சிங்கானியாவுக்கு அப்புறம் நடந்தது மட்டும்தான் அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன துரோகம் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பேர குழந்தைங்க வந்து கேஸ் போடுறாங்களா விஜய்பத் சிங்கானியாவுக்கு 2015 இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி எங்களுக்குரிய பங்கு எங்களையும் சிங்கானியா ஃபேமிலியால் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த கேஸ் போட்ட 5 நாளில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ தான் இவருடைய ஷேரை ஃபுல்லாக அப்படியே தன்னுடைய சின்ன பையன் பேருக்கு போட்டுறார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறார். ஸோ அதை தடுத்து நிறுத்துறதுக்கு கேட்கும்பொழுது தான் இது என்னுடைய உரிமை, நான் சம்பாதிச்சது எப்போ வேணாலும் பண்ணலாம். அப்போ இவருடைய எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ தாத்தான்னு வரும்பொழுது
அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் போகக்கூடாதுன்ற ஒரு வில்லத்தனமான எண்ணத்தினால்தான் இவர் எடுத்து சின்ன பையனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அதுதான் இன்றைக்கி அவர் நடுத்தேரில் நிற்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். அதுதான் அந்த பிரதர் கமெண்ட்டில் போட்டிருந்தார். இவர் பெரிய பையனுக்கு பண்ண துரோகம் தான் இப்போ கர்மா சுற்றி வந்து இவரை இந்த பாடுபடுத்துது அப்படின்னு யோசிச்சு பாருங்களா. அதை 1944 வாங்கியிருக்கிறாங்க ரேமண்ட்ஸு வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து. ஸோ வாங்கி அதில் நிறைய சேர்த்து பெரிய நம்பர் 1 ஆக்கிட்டாங்க. 1980 வாக்குலலாம் ரேமண்ட் தான் நம்பர் 1. ஸோ அப்படி ஆக்கி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தவர் விஜய்பத் சிங்கானியா. அவரே நடுத்தெருவுக்கு வந்துட்டார். ஆனால் பிஸ்னஸ் லாஸ் ஆகலை, பையன் ஆப்பு வச்சு அனுப்பிச்சான். யோசிச்சு பாருங்களா. அரசியல்லையும் இது சில சமயம் நடக்கும். அதே மாதிரி ராஜா காலத்துலேயும், அதாவது இப்போ இருக்கிற அரசியலில் நடக்கும், ராஜா காலத்துலேயுமே அந்த அவுரங்கசீப் அந்த குடும்பமே அப்படி தான் இருக்கும். தம்பியை கொலை பண்ணியிருப்பான், அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போடுவானுங்க ஆட்சிக்காக. ஸோ அதே குணம் இப்போவும் நடந்துட்டு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக விஜய்பத் சிங்கானியாவுக்கு அந்த பதவி வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இறந்த பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜிங் டைரக்டர் இறந்தபோது இன்னொருத்தர் அதுக்கு வரதா இருந்தது. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இதில் வர இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்தார்னா நாங்களாம் ரிசைன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ கம்பெனி நலன் கருதி தான் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதில் ஏதாவது அரசியலும் இருந்திருக்கும். இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து இது வந்து ப்ராப்பகேட் செய்யப்படுது. அதாவது உயிரோடு இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்தை எழுதி வச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை நடுத்தெருவில் விட்டுடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நியூஸ்லேயும் அதே மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லையா. கோடீஸ்வர தந்தை பையன் வெளில துரத்திட்டான், அம்மாவை வெளில துரத்திட்டாங்க, இந்த மாதிரி நாம் நிறைய பார்க்குறோம். ஆனால் அதுதான் உண்மையான காரணமானால் நமக்கு அந்த நியூஸை மட்டும் வச்சு பார்க்குறோம். இவர் என்னென்னலாம் பண்ணார் இதுக்கு முன்னாடி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேமஸான குடும்பத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ நமக்கு தெரியுது இல்லையா, இவர் பையனுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறாரு, அதோடைய பலனை சின்ன பையன் மூலமாக அவர் அனுபவிக்கிறார். ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போதைய சேர்மன் கௌதம் சிங்கானியா இந்த மாதிரி தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக செய்கிறது, இதுக்கு மாமனார் உடந்தையாக இருக்கிறது, அது கூடலாம் எல்லாமே கூடவே மனைவியும் தானே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. தப்புன்னு சொல்லாமல் தானே கூடவே இருந்திருக்கிறாங்க. ஸோ அதற்கான தண்டனை இப்போ மனைவிக்குமே கிடைக்குது. ஆக்சுவலாக 2 தலைமுறை முன்னாடியிலும் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக 40 வயசு ஆச்சுன்னா குருமார்களை தேடி காட்டுக்கு போயிடுவாங்க. சொத்தை எல்லாம் பையன் பேரில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ராஜ்யமே அப்படி தான். பையனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் ஆன்மீகத்தை தேடி போயிடுவார். இன்றைக்கி எவ்வளோ வயசானாலும் சாகவும் மனசு வரல, கடவுளை தேடி போகவும் மனசு வரல, எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய சொத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வைராக்கியமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அப்பா அம்மாவுக்கு பயம், நம்ம வந்து கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம நடுத்தெருவுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பசங்களுக்கு என்ன தெரியுமா பயம், அந்த அப்பா அம்மா ஒரு 3 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா 3 குழந்தைக்கு சமமாக கொடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கலாம், ஏன்னா கொடுக்கணுன்னு மனசு இருந்தால் இப்போயே கொடுத்துருக்கலாம் தானே, அல்லது எழுதி கூட வச்சுருக்கலாம் இப்போவே கூட. ஸோ பெரும்பாலும் அப்படி எழுதி கூட வைக்கிறது கிடையாது, அதுதான் பிரச்சனை. அல்லது சீக்கிரட்டாக எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுத்துடுவாங்க. ஸோ அப்போ யாரோ ஒருத்தருக்கு வரும் அப்படின்னும் போது அவங்க எப்படி மனசார இவங்களை பார்த்துக்குவாங்க இல்லையா. ஸோ இதில் ஒரு சிலர் வந்து ஒரு தலைபட்சமாக பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ அல்லது 2 பசங்க இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தருக்கோ எழுதுறது வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. இதில் கொடுமை என்னென்னா, யாருக்கு எழுதுனாங்களோ அவங்க தான் துரத்துறான், யாருக்கு இவங்க எழுதலையோ அவங்க ஆதரவில் தான் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பையனுக்கு எனக்கு நீ எதுவுமே எழுதலை இல்லையே அப்படிங்கிற ஒரு கோபமும் வந்துடுது. சில சமயம் அது வந்து கொலை கூட பண்ணுறதையும் நம்ம நியூஸில் பார்க்குறோம். சொத்துக்கு போய் கொலை பண்ணுறானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவர் பாரபட்சமாக நடந்ததோடைய கர்மாவை இவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் தெரிகிறது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா
யார் திறமையாக இருக்கிறா, அதை விட முக்கியமாக யார் நம்மளை நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு பார்த்து சொத்து எழுதி வைக்கிறாங்க. சட்டமும் அது ஓகேன்னு சொல்லிடுது, உங்கள் இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் எழுதி வைக்கலான்ட்டு. ஆனால் திறமையாக இருக்கிறவன் ஏமாத்துறவனாகவும் இருக்கிறான். திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பான். இல்லை, ஏமாத்துறவன் தான் திறமைசாலியாக இருப்பான், திறமை இல்லாதவன் ரொம்ப நல்லவனாக வேற இருப்பான். ஸோ அப்போ ஏமாத்துறவனை நம்பி போன உடனே அந்த சொத்து அவன் கைக்கு வந்தோடனே அவன் நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி மாறிடும். அது இல்லாமல் நாம் துரோகம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவன் மைண்டுக்கு தெரியும் இல்லையா, அதுவே அவனை வந்து உண்மையான சந்தோஷமாக இருக்க விடாது. ஸோ தர்மத்தின்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அற்புதமாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். வேறு எதுலேயுமே அந்தளவுக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியாது. என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் சின்ன வயசுலேருந்தே விஷமிகளாக தான் இருப்பாங்க இல்லையா. ஆனால் பாண்டவர்களுடைய அம்மா குந்தி தேவி இருக்கிறாங்களே, அப்போ ஆக்சுவலாக என்ன, பாண்டவர்களுடைய அப்பாவும் கௌரவர்களுடைய அப்பாவும் அண்ணன் தம்பி, திருதராஷ்டிரன் பாண்டு மகாராஜா. அப்போ திருதராஷ்டிரனுக்கு வந்து பிள்ளைங்க மேலே பாசம். ஸோ அந்த பிள்ளைங்க மேலே, அதாவது அவனுடைய பிள்ளைங்க மேலே பாசம், அவன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஆதரவாகவே அவன் செயல்படுவான் இல்லை. நியாயமாக அது ஆக்சுவலாக பாண்டு மகாராஜாவுடைய சொத்து, அது ராஜ்ய பதவி. ஆனால் பாண்டு மகாராஜா இறந்துட்ட காரணத்தினால அது திருதராஷ்டிரனே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடான். அது ஒரு தப்பு பண்ணிடுறான்ட்டு காட்டுக்கு போயிடுறான் பாண்டு மகாராஜா. அது வரைக்கும் அண்ணனை சும்மா பொறுப்பில் பார்த்துக்க சொல்கிறான். ஆனால் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிடுறான். இப்போ இறந்து போனதுக்கப்புறம் இந்த பசங்களை வளர்ந்த பிறகு பாண்டவர்களுக்கு கொடுக்கணும் சொத்தை, கொடுக்க மனசு வரல. அப்போ என்ன பண்ணுறான், அதை பிரிக்கிறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டவர்கள் தான் முதல்ல பிறக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் இவங்க வந்து மூத்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ மூத்தவர்களுக்கு தான் ராஜ்யம் கொடுக்கணும். அது இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், பிரித்து அந்த பிரிக்கிறதுலையும் எதுக்குமே உதவாத ஒரு பகுதியை பாண்டவர்களுக்கும், நல்ல செல்வ வளம் மிக்க பயனுள்ள இடத்தை வந்து தன்னுடைய மகன் கௌரவர்களுக்கும் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒருதலை பட்சமாகவே நடந்துக்கிறான் திருதராஷ்டிரன். இன்றைய கால அப்பா அம்மாவுடைய உதாரணம் அது. ஆனால் எப்படி இருக்கணுன்றதுக்கான உதாரணம் குந்தி தேவி. குந்தி தேவி தன்னுடைய மகனையும், ஆக்சுவலாக குந்தி தேவியுடைய ஹஸ்பண்ட் பாண்டு மகாராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு இன்னொரு மனைவியும் இருக்கும், மாதுரி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதுரிக்கு பிறந்த குழந்தைங்க தான் சகாதேவன், நகுலன். ஸோ ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க தான் நகுலன். அந்த ரெண்டாவது மனைவியும் இறந்துடுவாங்க. கணவன் இறந்தோடனே அந்த பெண்ணும் இறந்துடுவா. ஸோ இப்போ முதல் மனைவி தான் ரெண்டு பேருமே பார்த்துக்கணும். சகாதேவன் நகுலன்னு இந்த ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்தவங்களையும் பார்த்துக்கணும். தன்னுக்கு பிறந்தவங்க வந்து தர்மர், அர்ஜுனன், பீமன். ஸோ இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப பலசாலி அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் காட்டாமல் அவள் வளர்ப்பாள். இது மட்டும் கிடையாது, கௌரவர்களே வந்து மகன் முறை தானே வரும். ஸோ அப்போ அந்த கௌரவர்களுக்கு கூட பாரபட்சம் காட்டாமல் தான் அவன் நடந்துக்குவா. கௌரவர்கள் தன் மகன்களுக்கு எதிராக செயல்படுறான், கொலை பண்ணவே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆரம்பத்துலேருந்து. இதெல்லாம் தெரிஞ்சால் கூட கௌரவர்களை எதிரியாக பார்க்க மாட்டா. தன் மகனுக்கு எப்படி மனதார ஆசீர்வாதம் பண்ணுவாளோ அதே மாதிரி தான் மகாபாரத யுத்தத்தில் கூட கௌரவர்களுக்கு ஆசீர்வாதமும் பண்ணுவாள். இதுதான் தர்மம் அப்படிங்கிறத போதிக்கிறது தான் மகாபாரதமே. ஸோ அப்படி தர்மத்தின்படி நடந்ததுனால தான் பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, சத்தியத்தின் படகு ஆடும் ஆனால் மூழ்காது, அதர்மத்தின் படகு கொஞ்சம் கூட அசையாது, ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும், அப்படியே போத்துன்னு உள்ளே போயிடும். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ரஜினி பாஷா படத்தில் சொல்லுவார், நல்லவர்களை கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார், கெட்டவனுக்கு வாரி வாரி கொடுப்பார் ஆனால் கைவிட்டுருவார். ஸோ அது வந்து இந்த விஷயந்தான், நல்லவர்களுடைய படகு ஆடும் ஆனால் மூழ்காதுன்றது தான் அவர் சூப்பராக எளிமைப்படுத்தி சொல்லியிருப்பார். ஆனால் பார்க்குறதுக்கு கெட்டவன்லாம் நல்லா வாழற மாதிரியும், ஏன்னா அந்த நேரத்தில் உடனடியாக எதையோ அடையிறோம் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் ஜெயிக்கிற மாதிரி. ஆனால் பின்னாடி கர்மா வச்சு செய்யும் பாருங்கள், அதில் வந்து தப்பிக்கவே முடியாது. ஹிட்லர்லாம் பார்த்தோம்ல, கடைசியில் எவ்வளோ நரக வேதனை அனுபவித்து இறந்தார்.
மரணம்ன்றது முடிவும் கிடையாது. அதுக்கப்புறம் பேயா அலையும் போதும் துடிப்பாங்க, நம்ம இப்படி நடந்துக்குமேன்ட்டு. ஆனால் சத்தியத்தின் வழிபடி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தானாக தேடி வரும். நீங்கள் எதையுமே பண்ணதில்லை, தர்மத்தின் வழிபடி நீங்கள் நடந்தால் போதும். ஸோ இதுக்கு உதாரணமாக ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேட்க போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ஒருத்தங்க வராங்க. ஒரு குடும்பம் வருது. அந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு 4 குழந்தைங்க, எங்களுக்கு இந்த மாதிரி சொத்து, இந்த வீடு இதெல்லாம் இருக்குது. அந்த 4 பசங்களுக்கும் நாங்கள் அதை சமமாக பிரித்து கொடுத்துட்டோம். அவங்க எங்களை பார்த்து காட்டினாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த பையன் யாருக்காக வந்தாங்களோ அந்த பையனோட அண்ணனும் அண்ணியும் வராங்க. இல்லைங்க அவன் நல்ல பையன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அப்படி தர்மப்படி நடக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்களும் தர்மப்படி தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் ஏமாற்றப்படுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வெளிப்புறமாக காட்டினா கூட குறைஞ்சபட்சம் மனசளவுலையாவது ஏதாவது ஒரு விஷம் இருந்திருக்கும், அல்லது ஏற்கனவே அவங்க அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க, வேறு யாருக்கோ வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ வேறு யார் மூலமாவது அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனால் இப்போத்தைய விஷயத்துக்கு அவங்க எதுவும் தப்பு பண்ணாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்போவோ பண்ணதுக்கு இப்போ கர்மா வச்சு செய்யுது அப்படிங்கிறது பெரும்பாலும் கவனிக்கிறது கிடையாது. இப்போ விஜய்பத் சிங்கானியா சொல்கிறார், என்னுடைய 85 வருட வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாதுன்றார். ஆனால் 2015 8 வருஷம் முன்னாடி இவர் அதை விட பெரிய துரோகத்தை தன் சொந்த மகனுக்கே பண்ணியிருக்கிறார். குறைஞ்சபட்சம் இவர் சமமாக பிரித்து கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனாவது காப்பாற்றியிருப்பான்ல. இப்போ சொல்கிறார், ஒருத்தருக்கு மிகப்பெரிய கொடுமை பேர குழந்தைங்களை பார்க்காதது தான், அதனால தான் நான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறேன், என் பேர குழந்தைய கூட சந்திக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அந்த குழந்தைங்க, முதல் பையனுடைய குழந்தைங்க எங்களை சிங்கானியா குடும்பத்தில் சேர்த்துக்கோங்கன்னு கேஸ் போடுறாங்க. அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது, நீ இந்த குடும்பமே கிடையாதுன்னு இவரே தான் சொன்னார். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம் இல்லை, நிறைய விஷயத்த நம்ம பாவனே ஏற்றுக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த இப்போ இருக்கக்கூடிய கௌதம் சிங்கானியோடைய மனைவியை அவரை தான் இப்போ டைவர்ஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த மனைவியை ஒரு பார்ட்டியில் தான் இவர் சந்திக்கிறார் முதல்ல, ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமாக. அப்போ இந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்குது. ஆனால் அந்த பொண்ணு அந்த நேரம் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ இவர் ஒரு பெரிய பணக்காரன்றதுனால தான் அந்த பையனை விட்டுட்டு தான் இவரை கல்யாணமே பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்தில் ஒன்றினால் உந்தப்பட்டு நீ எடுக்கிற எந்த முடிவும் பாவம்தான். ஸ்லைட்டாக உந்தப்பட்டாலே இல்லையா, இன்றைக்கி கள்ளத்தொடர்புனால மனைவியை துரத்தி அடிக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ அந்த காமத்தின் போதையினால் மனைவியை துரத்துறாங்க, அப்பா அம்மாவை அதேமாதிரி மனைவி மேலே உள்ள போதையினால் அப்பா அம்மாவை துரத்துறாங்க. ஸோ அந்த நேரம் அந்த போதை மயக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து தண்டனை கிடைக்கும்போது உணர்வாங்க. ஆனால் அப்போவும் உணராமல் இது அநியாயம் அப்படின்ட்டு யார் தண்டனை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா உங்களுக்கு யார் தண்டனை அல்லது துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க கருவி தான். ஆனால் நம்ம செய்த பாவத்திற்குத்தான் அந்த தண்டனை கிடைச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் சொத்து பிரச்சனை நடக்குது, துரோகம் நடக்குது. அதே நேரத்தில் திரும்புகிற பக்கமெல்லாம் அந்த லவ் பண்ணுறது, சைட் அடிக்கிறதுன்ற பேரில் யாரை வேணாலும் பார்த்து ரசிக்கிறது. ஸோ இந்த பாவத்திற்காகத்தான் அங்கே சொத்து பிரச்சனை வருது, வெட்டுக்குத்து வருதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த காம பார்வையில் யாரை பார்த்தாலும், அந்த திருமணம் ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி, சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி உலகம். ஸோ அப்போ என்னென்னா அவங்க அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியல. ஸோ குறிப்பாக கள்ளக்காதல் பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ குறிப்பாக இந்த மாதிரி தவறு எல்லாருமே பண்ணியிருப்போம் இல்லையா. அதனால் இது இல்லாமல் முன் ஜென்மத்திலே நிறைய பண்ணிட்டு வந்திருப்போம், அது வேறு விஷயம்.
இந்த ஜென்மத்திலே தான் நம்ம நிறையா பண்ணுறோமே. இந்த ஜென்மத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன் ஜென்மத்தில் என்னென்ன பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ இருக்கிறத விட முன் ஜென்மத்தில் ரொம்ப பணக்காரனாக இருந்திருப்போம், அழகாக இருந்திருப்போம், ஆரோக்கியமாக இருந்திருப்போம். அப்போ பாவமும் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருப்போம். ஏன்னா அதையெல்லாம் இழந்த பிறகும் நம்ம பாவம் செய்கிறோன்னா அதெல்லாம் இருக்கும்போது பாவம் செஞ்சுருப்போம் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ரோட்டில் போகிற ஒரு அழகான பையனையோ அழகான பொண்ணையோ ரசித்து பார்க்குறோம் அப்படின்னா அது உண்மையிலே நம்ம சொத்து கிடையாது இல்லை, வேறு யாருக்கோ உரிமையான ஒரு நபர் அது. ஸோ அதை நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க அல்லது அடைய நினைக்கிறீங்க ஒரு படி மேலே போய் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் திருடுறீங்கன்னு தான் அர்த்தம், அதுவே இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் கள்ள தொடர்பாகிறது அது வேறு விஷயம். ஆனால் இன்னொருத்தருடைய பொருளை அல்லது நபரை அபகரிக்கிற அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு பொண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். அப்போ இது உங்களுக்கு சகஜமாக தென்பட்டால் மற்ற எல்லா துரோகத்தையும் நீங்கள் சகஜமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதான் கலியுகம் இல்லையா? கலியுகத்தில் ஆத்மாவுடைய சக்தி அந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயங்களும் சுற்றி நடந்துக்கிட்டும் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? தானாகவே அவனுக்குள்ள காமம் வர மாதிரி கோபம் வரும், பற்று வரும், பேராசை வரும், அது ரொம்ப முக்கியம், அகங்காரம் வரும். ஸோ அந்த பேராசையின் காரணமாக தான் நம்ம பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுடைய வீட்டில் வேலை செஞ்ச பெண் அந்த வீட்டில் இருக்கிற நகையை திருடி ஒரு பெரிய பங்களாவே கட்டிட்டான். ஸோ அதே மாதிரி அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லை, எஜமானனை வேலைக்காரன் கொலை பண்ணுறான், நம்பி குடி வச்சவங்க கொலை பண்ணுறாங்க சொத்துக்காக, நகைக்காக. அப்போ ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் உங்களுக்குள் காம உணர்வு தோன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நகையை பார்த்தால் அதை அபகரிக்கணும்னு தோன்றது எந்த விதத்தில் தப்பு? ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இது தப்புனா அதுவும் தப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, எதுக்கு சொத்துன்னு நீ 10 தலைமுறைக்கு சேர்க்குற? ஏன்னா இப்போ உலகமே அழிய போகுது. அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் இந்த ஞானத்தையே கொடுக்குறாரு. நீ சம்பாதிச்ச சொத்தை சாப்பிட்றதுக்கு உன் குழந்தை பேர குழந்தெல்லாம் இருக்க போகிறது கிடையாது, உலகமே முடிய போகுது அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம், அந்த சொத்து காரணத்தினாலேயே உன்னுடைய மகன்களோ பேரன்களோ வெட்டு குத்துன்னு போகிறதோ உன் கண்ணு முன்னாடி பார்த்து சாக போகிற. இன்னொன்று அது நீ அனுபவிக்கவே முடியாது. இது ஆக்சுவலாக பைபிள்லே இருக்கும். நீ அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்குறவன் அதை மற்றவர்கள் சாப்பிட்றத பார்த்து செத்து போயிடுவான். அவனுக்கோ அவனுடைய தலைமுறைக்கோ அது வராது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பாருங்கள், உண்மையிலே இந்த விஜய் பத் சிங்கானே என்ன சேர்த்தார்? எதையுமே சேர்க்கல, அனைத்தையும் வாழ்க்கையை காசுன்னு இழந்தார். அதனால் அவருக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. இப்போ மன உளைச்சல்லே இருப்பார், இப்படி பையன் பண்ணிட்டானேன்ட்டு. இதில் என்னென்னா, ஒரு 65-67 வயசில் அவருக்கு இந்த ஏரோப்ளேனில் பறக்கிறது, அது இந்த பறக்கும் பலூனில் பறக்கிறது, அது மாதிரி நிறைய சாதனை பண்ணார் 67 வயசுலே. ஆனால் அதனால் உண்மையிலே அவருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. அது ஆக்சுவலாக அதுவே ரிஸ்கானது, இறந்து கூட போயிருக்கலாம். ஸோ அப்போ வாழ்க்கையை உருப்படியாக எதுக்குமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் உலகம் ஃபுல்லாக கோடி சம்பாதிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், இப்படி அது எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும் வயசாகும்போது. ஏன்னா நீங்கள் சேர்த்து வச்ச எதுவுமே உங்கள் கூட உயிரோடு இருக்கும்போதே வரலன்றதை பார்க்குறோம். இறந்த பிறகு கன்ஃபார்மாக வராது. ஆக்சுவலாக இறந்த பிறகு என்ன ஆகும் பணக்காரர்களுடைய நிலைமைன்றதை விஜய் பத் சிங்கானியா உயிரோடு இருக்கும்போதே அனுபவிக்கிறார். அது அதை விட கொடுமை இல்லையா? காரணம் என்னென்னா, தர்மத்தின்படி நடக்காமல் பேராசையின் வழி வசப்பட்டதுனால வந்த வினை. ஸோ இந்த கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். இன்னும் சில வருடங்களில் உலகம் அழிய போகுது. ஸோ இந்த நேரம் யாருக்காக நம்ம சேர்க்குறோம்? பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வயிற்றில் ஒரு 4 இட்லி தான் கேட்கும், அதுக்கு மேலே கேட்க போகிறது கிடையாது. அதை மீறி நீங்கள் நிறைய சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா தானாகவே அதை அபகரிக்கிற கூட்டம் உங்களை சேரும். அது மனைவி ரூபத்தில் இருக்கலாம், கூட பிறந்தவன் ரூபத்தில் இருக்கலாம், உங்கள் குழந்தை ரூபத்தில் இருக்கலாம், அல்லது சம்மந்தமே இல்லாமல் முன்ன பின்னா தெரியாதவன் ரூபத்திலலாம் கூட இருக்கலாம். ஸோ நிறைய வீடுகளில் பிரச்சனையே சொந்த வீடு, அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இல்லையா? அந்த வீடு அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு திறமை இருந்தாலும் வெளியில் போக மாட்டாங்க. அடுத்தது அந்த வீட்டை அடையணும் அப்படின்னு கூட பிறந்தவங்க அடிச்சுக்குவாங்க. சில சமயம் வாரிசு இல்லைன்னா இன்னும் கொடுமையாக இருக்கும். அவங்களுக்கு அடுத்ததாக மகன் இல்லைன்னா மற்றபடி வரும் இல்லையா, சித்தப்பா குழந்தை, பெரியப்பா குழந்தை, இந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு அது மாதிரி ஒருத்தர் இறந்து போகிறாரு.
அப்போ கடைசி நேரத்தில் வந்து அவருடைய சொந்தத்தில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு இட்டு போகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணார். அவர் இறந்தவுடனே அப்படியே இவர் அபகரிச்சிட்டார். 24 பேர் அந்த வீட்டுக்காக கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இஷ்யூலாம் வரும்போது கோர்ட்டு என்ன சொல்லும் அப்படின்னா, இது உங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்களே கோர்ட்டுக்கு வெளியில் பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லும். அங்கே பேச முடியலன்னு தானே இவங்க கோர்ட்டுக்கே போகிறாங்க. ஏன்னா கோர்ட்லலாம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி இழுக்குமோ இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்லாம். ஆக்சுவலாக இந்த விஜய்பத் சிங்கானியை வந்து பையன் பேரில் ஷேர் போட்டது தப்பு இல்லை, இதுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் பாருங்க இல்லையா. பணம் சம்பாதிக்கிறதுலே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது உண்மையிலே கண்டிப்பாக அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் அழிக்குது, உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் பிற்காலத்தில் அழிக்குது. பின்னாடி அவங்களே இப்போ நடிகை கனகாவும் அவங்க அப்பாவுமே அந்த சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, தேவிகா சம்பாரித்த சொத்துக்காக. ஏன்னா நம்ம கையில் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து இல்லைனாலே நம்ம பாவம் பண்ண மாட்டோம் இல்லையா. சொத்து வரும்போதோ அதன் மேலே பற்று வந்து குழந்தைங்களுக்குள்ள பாரபட்சம் பார்க்குறது, அதில் எவன் கிரிமினலாக இருக்கிறானோ அவன் வந்து அபகரிக்கிறதுக்காக அப்பா அம்மா கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி ஐஸ் வைப்பான். ஸோ அதில் உந்தப்பட்டு அப்பா அம்மா வேறு பாவம் செஞ்சு பாரபட்சமாக சொத்தை எழுதி வைப்பாங்க. ஸோ இப்படி மீண்டும் 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 பார்த்திங்கன்னா அது பாவம் தான் செய்ய வைக்குது. இந்த பாவமே அவங்களுக்கு தண்டனையை அந்த ஜென்மத்திலே பெரும்பாலும் கொடுத்துடுது. ஆனால் இப்படி இல்லை, அளவாக காசு சம்பாரிச்சோமா, வாடகை வீட்டில் இருந்தோமா, அந்த இடம் பிடிக்கலன்னா வேறு இடத்துக்கு போகணுமா, ஸோ குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கிறோம், ஏதோ கொஞ்சம் காசு இருக்கிறது அது இருக்கும்போதே கூட அவங்கவுங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் அந்த பேங்க்கில் இருக்கிற காசை எடுக்கிறதுல வந்து பெருசாக மனஸ்தாபம் வராது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடு, ஒரு நிலம், இன்னும் பெருசாக கம்பெனி இந்த மாதிரிலாம் போகும்போது தான் பயங்கரமாக மனஸ்தாபம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதோடைய வேல்யூ ரொம்ப அதிகம் இல்லையா. ஏன்னா இப்போ இந்த பெரிய பையனுடைய மகன்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் சாதாரண மனிதர்கள் போல் சாதாரண வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம் சிங்கானியா குடும்பத்தில் இருந்து அப்படிங்கிறார் இல்லையா. பல கோடி சொத்துக்கு அதிபதி, ஆனால் நாங்கள் இப்படி இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி. உடனே அதுக்கும் இவங்க அப்பா விஜய்பத் சிங்கானியா என்ன சொல்கிறாரு, அது என்ன சாதாரண வேலை, இதெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி, அதுமாதிரி சாதாரண வேலையெல்லாம் கிடையாதுன்ட்டு அந்த அளவுக்கு பழைய தன்னுடைய சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய பையனை மட்டும் இல்லை, பெரிய பையனுடைய பையன் தன்னுடைய பேரன்களையுமே அவர் அவமானப்படுத்தினார். ஸோ அதற்கான தண்டனையை தான் அவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் சொத்தை வந்து சின்ன பையனுக்கு ஃபுல்லாக எழுதுனது தான் பிரச்சனைன்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறார். மேபி அதை வந்து இப்போ அவர் உணர்ந்தும் இருப்பார், பட் தான் பண்ண தப்பை தானே சொல்ல மாட்டார் இல்லையா. ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதியில் எல்லாருக்குள்ளேயும் இந்த 5 விகாரம் அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை வரும்போது மாறிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு ஸ்லைட்டாக வருது இல்லையா. ஒருத்தரை பார்த்தால் அந்த காமம், அந்த காமம் இருந்தாலே உங்களுக்குள்ள கோபம், பற்று, பேராசை, இந்த மாதிரி துரோகம் பண்ணுறது எல்லா குணமும் சத்தியமாக இருக்கும். காமம் இயற்கைன்னு நீங்கள் வாதிட்டிங்கன்னா இதுவும் இயற்கைன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டு போயிட வேண்டியது தான். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த காமமே எனக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படின்ட்டு யாரை பார்த்தாலும் ஆத்மாவாக பாருங்கன்னு கடவுள் சொல்கிறார். உடலை பார்க்காதீங்க, உடல் தானே ஆண் பெண்ணுன்னு தெரியுது, ஆத்மா எல்லோருக்கும் பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஒளி புள்ளியாக இருக்குது, அதை தான் உயிர்னு சொல்கிறோம், அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவுடைய தந்தை சிவபெருமான், அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, அதன் மூலமாக என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழிஞ்சிட்டு இருக்குதுன்ற உணர்விலே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆத்மாவில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற பாவங்கள் அழிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை நோக்கி அதிவேகத்தில் வரும். ஏன்னா அழிஞ்சிடுச்சான்னு அப்போ தானே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் தடுமாறினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய நினைவில் மூழ்க வைராக்கியமாக இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனம் வெளிப்புற கவர்ச்சிகளுக்கோ அல்லது சுகதுக்கத்திற்கோ கொஞ்சம் கூட சலனமாகாமல் ஒரே சீரான அமைதி நிலையை அடைய முடியும். அப்படி நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவம் எல்லாம் அழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பாவத்தை அழிச்சிட்டாலே உங்களை சுற்றி இந்த மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் வர்றது நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் ஆத்ம பலம் பொருந்தியவராக ஆயிட்டீங்க. அதேமாதிரி இந்த மாதிரி துரோகம் இந்த மாதிரி நபர்களும் உங்களை சுற்றி வரமாட்டார்கள். இன்னொன்று, நீங்களே வந்து உடலே என்னது கிடையாது, ஆத்மா தான் நான், சிவபரமாத்மா தவிர எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வில் இருப்பீங்க. குடும்பத்தில் இருப்பீங்க, வேலைக்கு போவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க.
ஆனால் எதுவுமே இது இல்லைன்ற உணர்வில் இருப்பீங்க. உண்மையிலே எதுவும் இல்லைன்ற உணர்வில் தான் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக மாயா துரோகத்தை நடத்தும். ஆனால் நீங்கள் உண்மையிலே இறைவன் நினைவில் மட்டும் இருந்து, இது ஆக்சுவலாக கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஒரு விருந்தாளின்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. இல்லை, உங்கள் வீட்டுக்கே நீங்கள் ஒரு விருந்தாளி. அப்போ விருந்தாளி வீட்டிலே இருக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு டைமுக்கு அப்புறம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவித்தாலும் இந்த வீட்டுக்கு நான் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறேன், அந்த உணர்வு ஆழமாக பதிய வச்சிங்கன்னா, உங்களுக்கு எதிராக உங்கள் மகன் திரும்பினாலும், மனைவி திரும்பினாலும், கணவன் திரும்பினாலும், அப்பா அம்மா திரும்பினாலும் உங்களுக்கு வலிக்காது. ஆனால் இது என்னதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வலி கன்ஃபார்ம். இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். சுற்றி பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலே இருக்கோம், நம்ம சொந்தக்காரங்க வாழ்க்கையில் இருக்கோம், அக்கம் பக்கத்தில் இருக்கோம். ஸோ ஃபேமஸானவர்களையும் பாருங்கள். இங்கே ரேமண்ட்ஸ் குடும்பத்தில் பார்க்குறோம், பிரிட்டிஷ் ராஜா சார்லஸ் குடும்பத்திலையும் இதே விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இறைவனின் நினைவிலிருந்து இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் அந்த ஞானம் முரளி இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். அதோடைய சாரம் ஆத்மானு சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம், எப்படியெல்லாம் அந்த உடல்னு நினச்சி புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தினம் தினம் அந்த முரளியில் சொல்லி நம்ம எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இப்போ கலியுகத்தில் அனைத்தையும் இழக்கணும். ஏன்னா கலியுகம் அழிந்து இந்த பூமி மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக ஆக போகுது. 5000 வருஷம் முன்னாடி சொர்க்கமாக தான் கடவுள் படுத்தார். அங்கே எந்த மனிதனுக்குள்ளேயும் இந்த மாதிரி பொறாமை, துரோகம் பண்ணுற எண்ணமே வராது. ஸோ அது சொர்க்கத்தில் தான் நடக்கும், இங்கே நடக்காது. ஆனால் இதே பூமி சொர்க்கமாக போகுது. அப்போ இந்த உடலை விட்டு ஆத்மா சொர்க்கத்தில் போய் ஜென்மம் எடுத்த பிறகு தான் சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த உடல் உட்பட அனைத்தையும் இழக்க தான் போகிறீங்க. அதுக்கு தான் கடவுள் ட்ரைனிங் கொடுக்குறார். எதுவுமே என்னதில்லை, வெறும் ஆத்மா நான், உடல் கூட என்னதில்லைன்ற உணர்வில் இருங்க. அப்போ இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இதனால் உந்தப்பட்டு எந்த காரியமும் நீங்கள் செய்யாமல் இருக்கணும். அப்படி இருந்தாலே ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கும். அப்புறம் இங்கே உலக அழிவு நடக்கும் பொழுது உங்களுக்கு வலிக்காது, ஆனால் மற்றவர்கள் துடிப்பாங்க. ஸோ இந்த ரகசியத்தை சொல்வதற்காகவே கடவுள் வந்திருக்கிறார். ஸோ அழிவற்ற அந்த கடவுளுடைய கையை பிடித்து அவருடைய வழிப்படி நடந்தோம் என்றால் மட்டுமே இந்த கலியுக சுடுகாட்டை பாதுகாப்பாக கடந்து சுகம் நிறைந்த அந்த சொர்க்க நந்தவனத்திற்கு நாம் நுழைய முடியும். இல்லை என்றால் இந்த கலியுகத்திலே பேய் மாதிரி அலைஞ்சி இல்லாத அல்லல் பட்டுட்டு இருப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.